வணக்கம் மக்களே. மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழே 2500 ரூபாய் வழங்குவது குறித்த சில முக்கியமான அறிவிப்புகள் இப்போ உடனுக்குடனே வெளியாயிருக்கு. அதாவது எப்ப இருந்து 2500 ரூபாய் கொடுக்க போறாங்க, யாருக்கெல்லாம் கிடைக்கும், என்னென்ன தகுதிகள் வேணும், தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அரசாங்கம் புதுசா இப்போ உருவெடுத்திருக்கு. முக்கிய அப்டேட்டுகள் அப்பப்போ வெளியாயிட்டே இருக்கும். நான் உடனுக்குடனே வீடியோவும் போடுவேன். நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தாவேக தலைவருமான முதலமைச்சருமான விஜய் அவர்கள் அவரோட தேர்தல் வாக்குறுதியில் மகளிருக்கு ரூபாய் 2500 ரூபாய் வந்துட்டு வங்கி கணக்குகளில் அனைவருக்குமே 60 வயது உள்ளவர்களுக்கு வரவு வைக்கப்படும் அப்படின்ற ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய கீர்த்தனா மற்றும் நிர்மல்குமார் இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புதிய அரசு இத்திட்டத்தை மறுசீரமைத்து அனைத்து தகுதியான பெண்களுக்கும் 2500 ரூபாய் வழங்குவதற்கான பணிகளை ஆல்ரெடி தொடங்கிட்டதாகவும் இதற்காக சிறிய கால அவகாசம் தேவைப்படுவதாக சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வரையுமே வந்து 1000 ரூபாய் அனைவரோட மகளிர் உரிமை தொகையாக வந்து வரவு வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறது அனைவருக்குமே தெரியும். கூடிய சீக்கிரமாக அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறது என்னன்னா, தேர்தல் வாக்குறுதியான 2500 உதவித்தொகை புதிய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகே முறையாக நடைமுறைக்கு வரும் என்று விளக்கம் அளித்துள்ளார். அதாவது பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படுறது அடுத்த மாதம் நடக்க இருக்கக்கூடிய வேலையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு எவ்வளோ பட்ஜெட் வந்து ஒதுக்குறாங்க அப்படின்ற அனைத்தையும் பார்த்துட்டு தான் வந்து இந்த 2500 ரூபா ஆனது வங்கி கணக்குகளில் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 60 வயது உட்பட்ட அனைத்து பெண்களுக்குமே வந்து சேரும் அப்படின்றத கம்பல்சரியாக சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் அடுத்த மாதமே வந்துட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில்லப் பண்ணி இந்த எப்படி நம்ம மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செஞ்சோமோ அதே மாதிரி இதற்கும் ஃபார்ம் கொடுத்து ஃபில்லப் பண்ணி தான் விண்ணப்பம் செய்கிற மாதிரி இருக்கும். இல்லை இ சேவை மையங்கள் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்ம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம தேவையான முக்கியமான ஆவணங்களை எடுத்து வச்சுக்கிறது மிகவும் நல்லது. அதன் அடிப்படையில் தகுதி வாய்ந்த பெண்கள்னு 60 வயது உட்பட்ட 18 வயதிற்கு மேற்பட்ட குடும்ப தலைவிகள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தேவையான ஆவணங்களாக ஆதார் அட்டை, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு. உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டில் என்னோட கணவர் தான் வந்து தலைவராக இருக்காரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் குடும்ப தலைவிகள் அப்படின்ற இதில் வந்து விண்ணப்பம் செய்யலாம். குடும்ப தலைவிகளான வங்கி கணக்கு புத்தகம், அவங்களோட பெயர், கணக்கு எண், IFSC குறியீடு இதெல்லாம் முதல் பக்கத்தில் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் கம்பல்சரி. சொத்து வரி மின் கட்டண ரசீது, அதாவது நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்காக இதை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து ஆன்லைனில் பே பண்ணுறேன் கட்டணம், மின் கட்டணம் அப்படின்னீங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தோட டான்ஜெட்கோ அஃபிஷியல் ஆப்குள்ளார போயிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த தன்னறிவிப்பு படிவம், அதாவது ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை ஃபில்லப் பண்ணி கொடுக்கறதுக்கான பூர்த்தி செய்யணும். அதுக்கப்புறம் வருமான சான்றிதழ் கம்பல்சரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருமான சான்றிதழ் அப்படின்றது சிங்கிளாக குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் பெற முடியாது. குடும்பத்திற்கு எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த வருமான சான்றிதழ் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த வருமான சான்றிதழ் 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் வந்து புதுப்பிக்கிறதும் கம்பல்சரி. ஸோ மக்கள் 6 மாத காலம் ஆயிட்டுருக்கு நீங்கள் வருமான வரி சான்றிதழ் வாங்கி அப்படின்னா உடனே வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. கம்பல்சரி இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் ஒரு ஃபார்ம் கொடுத்து தான் ஃபில்லப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ எல்லாத்துக்குமே ரெடியாக இருங்க. ஏன்னா இந்த மகளிர் உரிமை தொகையானது தகுதி வாய்ந்தவர்கள், தகுதியற்றவர்கள்னு சொல்லி எத்தனை பேர் வாங்கிட்டு இருக்காங்க. காரு, பைக் எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்க வீட்லையுமே வாங்குறாங்க. ஸோ இவங்களெல்லாம் களை எடுத்துட்ட பின்னாடி தான் இது அறிவிப்பு வெளியாகும் கம்பல்சரி. இந்த புதிய அப்டேட்டுகள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.